அந்த பையன் ஒரு அத்லட். அவனோட 18வது வயசுல அவனோட வலது காலில் ஏதோ வலி ஏற்பட்டிருக்கு. நேரா போய் டாக்டர் செக் பண்ணி பார்த்திருக்கான். டாக்டர் அவனை பரிசோதனை செஞ்சு பார்த்துட்டு சொல்லியிருக்காரு, உன்னோட வலது கால் முட்டியில போன் கேன்சர் இருக்கு, அதாவது எலும்பு புற்றுநோய் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முட்டிக்கு கீழே அதை கட் பண்ணி எடுத்தே ஆகணும், இல்லைன்னா அது ஸ்ப்ரெட் ஆயிரும் அப்படின்னு இருக்காங்க. இவன் உடனே அதிர்ச்சி அடைஞ்சு உட்காந்துருக்கான். அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டாங்க. எல்லாருமே வழக்கமா அந்த டேட்ல உடஞ்சு போய் உட்காந்துருப்பாங்க. ஆனா இவன் அந்த கேன்சர் இன்ஸ்டிடியூட்டை சுத்தி பார்க்கறான். ஏகப்பட்ட குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே வலி தாங்க முடியாம கத்தி அழுதுகிட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னே இவன் அவனுக்குள்ளே ஒரு சபதம் ஏற்கிறான். நான் இந்த கனடா நாடு பூரா நான் ஓட போறேன், ஓடி இந்த கேன்சருக்கான ரிசர்ச் செய்யறதுக்கு நான் நிதி திரட்ட போறேன் அப்படின்னு சொன்னோடனே பெரும்பாலும் உலகம் சிரிக்கத்தான் செஞ்சிச்சு. உன்னால நடக்கவே முடியாது, நீ 18 வயசு, உனக்கு என்ன தெரியும் நினைச்சிட்டு இருக்க, உன்னோட உடம்ப நீ இன்னும் கெடுத்துக்க போறியா அப்படின்னு எல்லாருமே பேசியிருக்காங்க. இவர் எதையுமே காதுல வாங்கல. ஏப்ரல் 12ஆம் தேதி 1980வது வருஷம் செயற்கை கால் பொருத்தப்பட்ட வலது காலோட ஓட ஆரம்பிச்சிருக்காரு. தினமும் ஒரு மாரத்தான், அதாவது கிட்டத்தட்ட 42 கிலோமீட்டர் தினமும் ஓடி இருக்காரு. மழை, வெயில், பனி, வலி, ரத்தம் கசியுது, அதெல்லாம் பத்தி பொருட்படுத்தவே இல்லை. இவர் ஓடிட்டே இருந்திருக்காரு. முதல்ல ஒரு சில பேர் இவரை கவனிச்சிருக்காங்க, ஒரு சில பேர் இவரை சேர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, ஒரு சில பேர் இவர் கூட ஓட ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த ஓடுறவங்களோட கூட்டம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அது பெருங்கூட்டமா மாறி இருக்கு. ஒரு நேரத்தில் கனடாவே மொத்தமா இவர் பின்னாடி ஓடுற அளவுக்கு அவ்வளோ பெரிய கூட்டம் வந்திருக்கு. ஆனா இலக்கை அடையறதுக்கு முன்னாடியே இவர் கொலாப்ஸ் ஆகி கீழே விழுந்துடுறாரு. என்னன்னு டாக்டரை செக் பண்ணி பார்க்கும்போது அந்த கேன்சர் ஸ்ப்ரெட் ஆகி அவரோட லங்ஸுக்கு போயிடுச்சு. அவ்வளவுதான், இனிமே அவரால் ஓட முடியாது அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துருச்சு. அது வரைக்கும் அவர் ஓடினது 5373 கிலோமீட்டர் வெறும் 143 டேஸ்லயே. அதுக்குள்ளே அவர் கிட்டத்தட்ட $24 மில்லியன் கேன்சர் ரிசர்ச்சுக்காக நிதி திரட்டிட்டாரு. அந்த நபர் தான் கனடா நாட்டை சார்ந்த திரு டெரி ஃபாக்ஸ். அவர் ஓடி சாதனை எதுவும் முறியடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஓடல, அவர் நம்பிக்கையை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே ஓடினாரு. அவர் எந்த விதமான பதக்கங்களுமே வாங்காம நேஷனல் ஹீரோவா மாறினாரு. டெரி ஃபாக்ஸ் அவர்கள் சொல்லியிருக்காரு, if I don't finish we need others to continue, it is got to keep going. அதாவது நான் முடிக்கல அப்படின்னா வேற யாராவது இதை கண்டினியூ பண்ணி ஓடணும், அது ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு. இப்ப அவரோட பேர்ல இருக்கிற அந்த அறக்கட்டளை கிட்டத்தட்ட $850 மில்லியனுக்கு மேல கேன்சர் ரிசர்ச்சுக்காக செலவு செய்யறதுக்காக அந்த நிதி திரட்டப்பட்டிருக்கு. முதிர்ச்சி அப்படிங்கிறது வயதை பொறுத்து வருவதில்லை அப்படிங்கிறதையும், எதிலும் எழுந்து நிற்க 2 கால்கள் கண்டிப்பாக தேவையில்லை அப்படிங்கிறதையும் திரு டெரி ஃபாக்ஸ் அவர்கள் நமக்கு உணர்த்திட்டு போயிருக்காரு. அதனால என்கிட்ட வசதி இல்லை, என்கிட்ட திறமை இல்லை, என்கிட்ட படிப்பு இல்லை, என்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு வெறும் காரணம் மட்டும் சொல்லிட்டு இருக்கவங்கள வெற்றி திரும்பி கூட பார்க்காது. அதே நேரத்தில் உங்ககிட்ட இருக்கிறத வச்சு, உங்களுக்கு கிடைக்கிறத வச்சு, உங்களோட திறமை மேல முழு நம்பிக்கை வச்சு கடுமையா நீங்க உழைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்க வேண்டாம்னு சொன்னா கூட கண்டிப்பா வெற்றி உங்களை வந்தடைந்தே தீரும்.